பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நாம் ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். வாரத்திலேயே வைத்து மிக சிறந்த தலை சிறந்த நாளாக இது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நாளை மற்ற நாட்களை விட இதை சிறப்பித்து கூறியிருக்காங்க. இந்த நாள் வந்தாவே அமல்களை கொண்டு இந்த நாளை அலங்கரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே யோசிச்சுக்கணும், எல்லா நாளும் நம்ம அமல்கள் செய்ய வேண்டிய நாட்கள் தான். இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்ட நொடி முதல் மரணம் வரை அமல்களுக்காகத்தான் நம்ம நம்மளுடைய நேரங்களை முடிந்த அளவுக்கு செலவு செய்யணும். அது இல்லாமல் அல்லாஹோடு நம்ம தொடர்போடு இருக்கிற மாதிரி தான் உலக காரியங்கள் அனைத்தும் செய்யணும். அப்படி இருந்தாலும் கூட குறிப்பிட்டு ஒரு நாளை சொல்லியிருக்காங்கன்னா அதுலேயும் வாரம் வாரம் அந்த நாள் வருதுன்னா அதற்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாரம் வாரம் கூட அதனுடைய சிறப்பை அடைந்து கொள்ளாதவர்களாக நஷ்டவாளிகளாக நம்மள சிலர் இருக்காங்க. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நினைத்துக்கோங்க, நமக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், அந்த அன்னைக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான், அந்த அன்னைக்கு உங்களுக்கு லாபத்துக்கு மேலே லாபம் வரும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள். இதே நம்ம தொழிலில் ஒரு வியாபாரத்துக்கு இந்த நாள் தொழில் நல்லா ஆகும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டா ஞாயிற்றுக்கிழமை நம்ம லீவு கூட எடுக்க மாட்டோம். போய் நல்லா தொழில் செஞ்சு வியாபாரத்தை செஞ்சு காசை ஈட்டு கொண்டு வந்துடுவோம். ஆனால் அமல்களில் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள். அந்த நாள் அமல்களை அதிகமாக செய்யுங்க. உங்களுக்கு அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலும் நல்லதை வைத்திருக்கான்னு சொல்லியும் கூட நாம் அதில் ஆர்வம் காட்டி செய்யாமல் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த நாட்களில் முஃமின்களுக்கு அதிகமான பலன்கள் இருக்குது. நபி அவர்கள் சொன்னாங்க, நினைவூட்டுங்கள், நினைவூட்டுவது முஹ்மீன்களுக்கு பலனளிக்கும் இருக்காங்க. உங்களை ஒரு நினைவூட்டலோடு நம்ம அந்த அமலை பார்க்க போகிறோம். ஜும்மாவுடைய நாள் மிகவும் பாக்கியமிக்க நாள். அதனால் அந்த வாய்ப்பை விட்டு விடாமல் இந்த நாளுடைய ஃபஜ்ரில் ஆரம்பித்து இரவு வரையுமே நீங்கள் அமல் செய்யுங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் தூங்கும் போது கூட இந்த வீடியோ பார்த்தா கூட நீங்கள் அப்போது கூட இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு சிலருக்கு கடைசி நொடியில் கூட அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த நன்மையை கொடுக்க நாடுவான். அதனால் காலையிலேருந்து இரவு வரையும் இந்த அமலை தொடர்ந்து செய்யணும். கடைசி நேரத்திலேயாவது செஞ்சுருங்க. அந்த அமல் தான் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவிப்புகள் மூலமாக நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க. சஹாபாக்கள் அனைவருமே ஓதி வந்திருக்காங்க. ஒரு 3 விஷயம் ஒரே வரி தான், ஆனால் அந்த ஒரு வரியில் ஒரு 3 விஷயத்தை உள்ளடக்கி இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு அந்த ஒரு வரியில் ஒட்டுக்கா இணைத்து அதை நம்ம ஓதிக்கொள்ளலாம். ஏன்னா தனித்தனியாக ஓதனோம்னா நம்மளால் அதிகமாக ஓத முடியாது. இணைத்து ஓதும் போது அதை நம்மளால் அதிகமாக ஓதிக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் நம்ம இணைத்து ஓதுறோம். ஆனால் நம்ம தனியாக ஓதினாலும் அதே சிறப்பு தான் கிடைக்கும். இப்போ நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் அமல் செய்வதற்கு இது காரணமாக அமையும். இந்த 3 விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒருவர் ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய ஆக சிறந்த தலையாய அமலாக இருக்குது. அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஜும்மா நாள் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், வாரத்திலே வைத்து சிறந்த நாள் அப்படின்னு இருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா மறுமை வரக்கூடிய நாள்னு சொல்லியிருக்கோமா. அப்போ சிறந்த நாள், மறுமை நாள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோடு தொடர்பு இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமல்களோடு நன்மை தீமையோடு தொடர்பு இருக்கும். அப்போ நம்மளுடைய நன்மையை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. அந்த நன்மைக்குண்டான கூலியை அல்லாஹ் கொடுத்துருவான். அதுக்காக நம்ம எந்த ஒரு உழைப்பும் செய்ய தேவையில்லை. ஆனால் தீமைன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதுக்கு நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு சிறப்பான நாளும் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் அன்னைக்கு என்ன பண்ணுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி அரஃபாவுடைய நாளில் பாவ மன்னிப்பு கேளுங்க. ஆசுராவுடைய நாளில் பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் அந்த நாளில் வைக்கக்கூடிய நோன்பு 2 வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கும், நரகத்திலேருந்து உங்களை காப்பாற்றும், இன்னும் நரகத்திலேருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான நாட்களை எடுத்துக்கிட்டால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நாள் நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வம் வரும்னு நபி அவர்கள் சொல்லலை, பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டாவே போதும், ஒருவர் இந்த உலகத்தில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்வார், மறுமையில் நமக்கு தேவையான அனைத்தையும் அடைந்து கொள்வார். அப்போ முதல் அமலே பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது பாவ மன்னிப்பு. இது முதல். இன்னும் 2 இருக்குது. ஆனால் இந்த முதல் அமல் நம்ம செய்யும் போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ போன வாரம் வெள்ளிக்கிழமை இருந்துச்சு, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்குன்னா அந்த இடைப்பட்ட 8 நாளும் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து விடு, பாவமற்ற புதிய மனிதர்களாக இன்று பிறந்த குழந்தைகளைப் போல எங்களை ஆக்கிவிடியா அல்லான்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ஒரு வார பாவத்தையும் கழிச்சு கொண்டு நீங்கள் என்ன நினச்சிக்கலாம்னா, அல்லாஹ்விடத்தில்
ஒரு வார பாவத்தையும் கழிச்சு கொள்ளலாம். அப்படி கழித்து கொள்வதனால என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நேரத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கான். அந்த நேரத்தில் ஒரு அடியான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறான். நபி அவர்களே இதை வந்து ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் பாவத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டீங்கன்னா இந்த நாளில் அல்லாஹுடைய துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தில் துவா செய்கிறதுக்கும் அந்த துவாக்கள் ஏற்கப்படுவதற்கும் உங்களுக்கு வந்து காரணமாக அமையுது. நமக்கு என்னென்ன துவா இருக்கோ அது எல்லாமே நம்ம துவாவில் கேட்டுப்போம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பாவங்கள் கழிக்கப்பட்டிருக்கணும். அப்போ நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தேவைகள் நிறைவேறுவதற்கும் பல வருடங்களாக தடுங்களாகக்கூடிய விஷயங்கள் கூட பாவ மன்னிப்பின் மூலமாக நமக்கு நிறைவேறும். அதனால நீங்கள் முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு நான் என்ன ஓதுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ரெண்டாவது அமல் வந்து பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நம்ம ஸலவாத் ஓதணும். எல்லா நாளும் எப்போது நபி அவர்கள் பேர் கேட்டாலும் நம்ம ஓதுவோம். ஆனால் அது கிடையாது, ஜும்மா நாளில் என் மீது அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கிற அந்த அன்னைக்கு நம்ம ஸலவாத்தை ஓதாமல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதனால் வந்து எப்போது வேணால் வந்து நீங்கள் பேர் கேட்டால் ஓதிக்கொள்ளுங்க. ஆனால் இந்த ஜும்மா நாளில் நபி அவர்களை நினைத்து ஓதுங்க. ஜும்மா நாளில் உங்களுடைய ஸலவாத் அவர்களிடத்துல போகும்போது அவர்கள் உங்களுக்கு பதில் சலாம் கொடுக்கும்போது, ஸலவாத்னா என்ன? நபி அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம். நபி அவர்களுக்காக நாம் துவா செஞ்சால் நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வாங்க. அப்போ நபியுடைய துவாவே நமக்கு கிடைக்கக்கூடிய அமலாக இருக்குது. இந்த ஜும்மா நாளில் நாம் வந்து சொல்கிறோம், சிஸ்டர் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் நபி அவர்களுடைய துவா நமக்காக கிடைச்சா அது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஸ்பெஷலை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நபி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜும்மா நாளில் ஓத சொல்லியிருக்காங்க. ஜும்மா நேரம் கிடையாது, ஜும்மா நாள். இந்த வெள்ளிக்கிழமை இரவு படுக்கிற வரையும் கூட கடைசி நேரத்திலேயாவது நீங்கள் வந்து ஓதிக்கொண்டே இருக்கலாம். அப்போ நபியுடைய துவாவையும் பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த அமலாக ஸலவாத் இருக்குது. அதை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அது இல்லாமல் ஸலவாத் ஓதுனாவே போதும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்குறான் தெரியுங்களா? அல்லாஹுடைய அருளை பொழிகிறான். அல்லாஹுடைய அருள் வந்தால் நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ஆசைப்பட்ட வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு செல்வம் தேவைப்படும், செல்வம் மேலே உங்களுக்கு ஆசை இருக்கும், குழந்தை பாக்கியம் தேவைப்படும், திருமண வாழ்க்கை தேவைப்படும். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அது எதுவாக வேணா இருக்கலாம். அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய தேவையும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசையும் அல்லாஹ் அறிவான். அதை அனைத்துமே அவனுடைய அருள் கொண்டு தான் நிறைவேற்றப்படும். அந்த அருளை இந்த ஸலவாத் கொடுக்கும். அப்போ ஆசைக்கு தேவையானது, அப்போ நம்மளுடைய தேவைகளை நிறைவேறுவதற்கு அல்லாஹுடைய அருள் வேணும். அந்த அருளை பெறுவதற்கு ஸலவாத்தை ஓத வேண்டும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஸலவாத்தை வந்து இரண்டாவது அமலாக நம்ம செய்யணும். இதுக்கும் நம்ம என்ன ஓதணும் அப்படிங்கிறத மூணாவது நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம சேர்த்து சொல்லிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கடைசியாக மூணாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த நாள் நம்ம எப்படிப்பட்ட நாள்னு சொன்னோம்? துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால இந்த நாளில் எல்லா நாளை விடவும் அதிகமாக துவா செய்யணும். அதிகமாக துவா செய்யணும்னா எப்படி செய்கிறது சிஸ்டர்? நம்ம சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமானா அப்படி யாராலையும் முடியாது. உங்களுக்கும் வேலை இருக்கும், எனக்கும் வேலை இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம துவா கேட்டுகிட்டே இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு நேரம் தொழுதுட்டு துவா கேட்கலான்னு உட்காந்தா கூட அடுப்பில் ஏதாவது வேலை இருக்கும், அடுத்த நிமிஷம் நமக்கு வேலை இருக்கிறனால துவா கூட கேட்க முடியாமல் ஃபரல் தொழுதுட்டு எந்திரிச்சு போகக்கூடிய நிலைமையில தான் பாதி பெண்களுடைய நிலைமை இருக்குது. அதனால அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு எளிமையான வழிமுறை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம் பாவ மன்னிப்பு, ஸலவாத்து, துவா அப்படின்னு சொல்லிட்டு 3 அமலையும் சொல்லிட்டோம். ஆனால் இந்த 3 அமலையும் நீங்கள் எப்படி எளிமையாக செய்யணும்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3க்கும் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வச்சுக்கணும். எப்படி எடுத்து வச்சுக்கலாம்? முதல்ல பாவ மன்னிப்புக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் இதை ஓதுவேன், அதனால் நீங்கள் இதை ஓதுனாலும் உங்களுக்கு சிறந்தது. இதே மாதிரி வேறு எது ஓதுனாலும் சிறந்தது. சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். எனக்கு நிறைய பலன் தந்துச்சு. முதல் விஷயம், பாவ மன்னிப்புக்கு நான் வந்து அஸ்தகுஃபிருல்லா எடுத்து, அஸ்தகுஃபிருல்லானா என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தை. அப்போ அஸ்தகுஃபிருல்லா எடுத்துப்பேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்? ஸலவாத் ஓதணும்னு சொன்னோமா? ஸலவாத் ஓதுறதுக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் எடுத்துப்பேன். இல்லை அது இல்லாமல் சின்ன ஸலவாத் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இந்த ஸலவாத் எடுத்துப்பேன். ரெண்டாச்சு. அடுத்தது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்? துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்கணும். அப்போ ஒரு சின்ன துவா எடுத்துப்பேன். அந்த துவா தான் வந்து பார்த்திங்கன்னா, ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ஏன் இந்த துவாவை பிரத்யேகமாக எடுத்திருக்கோம்னா, நான் வந்து வாரத்துக்கு ஒரு துவா ஓதுவேன். நான் ஒரு வாரத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா ஓதுனா, ஒரு வாரத்துக்கு ரப்பனா துவாவில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா இருக்குல்ல, அது ஓதுவேன். ஒரு சில வாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, என் தாய் தகப்பனுக்காக வந்து ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா அது ஓதுவேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ரப்பனா துவாவில் நம்ம மற்றதெல்லாம் ஓதிட்டு இருப்போம். இதை நம்ம அதிகமாக ஓதுறதில்ல.
ஆனால் இதனுடைய சிறப்பு வந்து ரொம்ப மகத்தானதாக இருக்குது. அதனால இந்த துவாவை எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லியிருக்கோம், 2வது ஒரு சின்ன சலவாத் சொல்லியிருக்கோம், 3வது ஒரு துவா சொல்லியிருக்கோம். இந்த 3 எவ்வளோ குட்டியாக இருக்குது, ரொம்பவே சிறுசாக தான் இருக்குது. இந்த 3ஐயும் சேர்த்து ஓதுனாவே ஒரு வரி தான் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். சலவாத்து சொல்லி மன்னிப்பு கேட்டு துவா ஓதணும். இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு சலவாத்தா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின், அடுத்து தௌபாவா அஸ்தக்ஃபிருல்லா, அடுத்து துவாவா ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். அப்போ இது 3ஐயும் ஒட்டுக்கா நம்ம ஓதிக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா இதை தான் வந்து இந்த 3ஐயும் சேர்த்து ஒட்டுக்கா ஒரே வரியில் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவைனா ஒழு தேவையில்லை, தலையில் முடிய மறைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அடுப்பில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஓதுவேன். பாத்ரூமில் இருக்கக்கூடிய நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் காலையில் வந்து ஜும்மா நாள் எழுந்திரிச்சிட்டா ஃபஜருக்கு எந்திரிக்கும் போதே வந்து படுத்திருக்கக்கூடிய பெட்லேருந்து எந்திரிக்கும் போதே இதை ஓதிட்டு தான் எந்திரிச்சு போவோம். எந்திரிச்சு போயிட்டு நம்ம ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டா கூட இதை தான் ஓதிட்டு இருப்போம். தொழுது முடிச்சுன்னு ஒரு 10 தடவை ஓதுவேன். எண்ணிக்கையெல்லாம் வச்சுக்க மாட்டேன், ஓதிட்டு இருப்பேன். எந்திரிச்சு நடக்கும்போது ஓடுவேன், நிற்கும் போது ஓதுவேன், உட்காரும் போது ஓதுவேன். அந்த நாள் முழுவதும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இதை ஓதிட்டே இருப்போம். எல்லா வேலையும் செய்யும் போது இதை ஓதிட்டே இருந்தேன். ஓதுனதுடைய விளைவாக நான் அந்த அன்றைக்கெலாம் வந்து ஜும்மா நாள் என்ன துவா கேட்டிருப்பேன்னா, எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துட்டுருந்துச்சு, அந்த கஷ்டம் விலகணும்னு சொல்லிட்டு நான் எல்லா நாளும் தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஜும்மா நாள் முழுவதுமே, ஆனால் ஒரு ஜும்மா நாள் முழுவதும் இதை காலையிலேருந்து நிறைய தடவை வந்து நைட்டு வரையும் அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தேன். வழக்கம் போல் துவா செஞ்சேன். ஆனால் அந்த துவா அந்த அன்றைக்கே கபூலாகும் போது இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இதை ஓதணுமே, இதை ஓதி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இது கிடச்சிருக்கே, சுபஹானல்லாஹ். இது எந்த நாள் வேணால் கிடச்சிருக்கலாம். எனக்கு இது ஒரு தடவை கிடையாது, எனக்கு 2 தடவை நடந்திருக்கு. 2 தடவையுமே பார்த்தீங்கன்னா முதல் தடவை இதை வந்து ஓதி ஒரே ஜும்மாலேயே எனக்கு பதில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வேற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஓதுறேன். ஓதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வாரம் நான் தொடர்ந்து ஓதுறேன். எப்பயுமே வெள்ளிக்கிழமை நான் இதை வளமையாக ஓதக்கூடிய பழக்கம் தான் எனக்கு. 2 வாரம் நான் தொடர்ந்து ஓதுறேன். 2வது வாரம் வெள்ளிக்கிழமையில எனக்கு இந்த விஷயம் வந்து நடந்துச்சு. எனக்கு அதிலிருந்து வந்து அப்போ நம்ம ஜும்மா நாளில் இப்படி ஒரு பாக்கியத்தை நம்ம விட்டுட்டு தான் மற்ற நாளில் மற்ற அமல்களை செஞ்சுட்டு கிடைக்கலேன்னு புலம்பிகிட்டு இருக்கோமா அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓதிக்கொள்ளுங்க. இது ரொம்ப ஈஸி. நான் இப்போ ஒரு தடவை ஓதி காட்டுறேன் பாருங்கள். வெறும் 10 செகண்ட் கூட ஆகாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் அஸ்தக்ஃபிருல்லா ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓதிக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ்க்கு பதில் நீங்கள் அல்லாஹ் மக்ஃபிர்லி கூட போடலாம், எது வேணால் போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த செலவாத்துக்கு பதில் வேறு செலவாத்து போடலாம், இந்த துவாக்கு பதில் வேறு துவா போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, நல்ல மனப்பாடமாக இருக்குது, தேவையாக இருக்குன்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தெரியாததை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓத முடியாது, தெரிஞ்சது தான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓத முடியும். எனக்கு வந்து இது தெரியும், இதை ஓதுறேன். நீங்கள் எதை போட்டாலும் சரி, ஆனால் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலவாத்து, மன்னிப்பு, அதுக்கப்புறம் ஒரு துவா. இதை வந்து நாள் ஃபுல்லாக ஓதி நீங்கள் இன்றைக்கி துவாலெல்லாம் கேட்கும்போது என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. இதை ஓதனுடைய மகிமையால் அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறிவிடும். உங்களுக்காக நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருக்கேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலும் சிறந்ததை இந்த ஜும்மாவுடைய நாள்லேயே கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.